ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 3 விஷயம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான யூஸ் பண்ணி டெவலப் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ ஃப்ரேம் ஒர்க்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு லைப்ரரி எழுதுவீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெக்ஸ்ட்ட வந்து இமேஜா கன்வெர்ட் பண்ணணும். இல்ல வந்து வந்து ஒரு வேர்ட வந்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய குட்டி குட்டி லைப்ரரியா எழுதி அந்த மொத்த லைப்ரரியும் சேர்த்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி வந்து என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் டெவலப் ஆயிருக்கு பைத்தான யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்குங்க. நெறைய இருக்கு. நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க்கா அப்படின்னு தெரியாமயே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா, NumPy இட்ஸ் a பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் தான். அடுத்து பாண்டாஸ், அதுக்கப்புறம் வந்து டான்ஜோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பைடெஸ்ட் இது டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான் வித் டெஸ்டிங் அத நம்ம எப்படியும் பார்ப்போம். ஒரு பைத்தான் கூட எப்படி டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்க் இந்த வெப் டெவலப்மென்ட்க்கு நம்ம யூஸ் பண்ற ஃப்ளாஸ்க் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேட்டா சயன்ஸ்ல டென்சர்ஃப்ளோன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஃப்ரேம் ஒர்க்கும் அதே மாரி தான். அதே மாரி ஸ்கைகிட்-லேர்ன் ரைட்? டேட்டா சயன்ஸ்ல அகைன் அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி ஊருப்பட்ட ஃப்ரேம் ஒர்க் பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸ பார்த்தாச்சு. ரைட்? நான் அடுத்து சொல்லப் போற அந்த 3 விஷயத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பைத்தான பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸ பார்த்தாச்சு. அடுத்து பைத்தான பேஸ் பண்ணி உருவான லாங்குவேஜ். அதாவது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் மூலியமா இன்னொரு புரோகிராமிங் லாங்குவேஜ நீங்க உருவாக்கலாம். இப்ப பைத்தான எதுல உருவாக்குனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சி பைத்தான் எதுல பண்ணது? சி தான். சி புரோகிராமிங் லாங்குவேஜ் தான். ஹிஸ்டரியில பார்த்தோம் இல்லையா? சோ ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ நம்ம உருவாக்க முடியும். இப்ப பைத்தானுக்கு பார்த்தீங்கன்னா, HY ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் MyHDL அப்படின்னு சொல்லி ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் பைத்தான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண லாங்குவேஜ். சோ நான் அப்பப்போ வீடியோல வந்து ஸ்காலான்னு ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் சொல்லுவேன் இல்லையா? ஸ்காலாங்கிற ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ இனிஷியலா ஜாவால தான் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ ஜாவாவும் நெறைய புரோகிராமிங் லாங்குவேஜ உருவாக்கி இருக்கு. ரைட். அடுத்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பைத்தான வச்சு உருவாக்குனாங்க. ரைட். இன்னைக்கும் அது மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபோட ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் பைத்தான் தான். சோ இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா, பைத்தான் பிளஸ் டான்ஜோவோட அந்த காம்பினேஷன்ல தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அதே மாரி பிட்டோரண்ட் வெப்சைட், ரெட்டிட், ரைட், டிராப்பாக்ஸ், ஆன்சிபிள் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். சோ இது எல்லாம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் இன்னைக்கும் பைத்தான்ல தான் வந்து பவர் ஆயிட்டு இருக்கு. ரைட். சோ 3 விஷயம் பார்த்தோம். பைத்தான் யூஸ் பண்ணி கிரியேட் ஆன லாங்குவேஜஸ், பைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ், பைத்தான் மூலியமா கிரியேட் ஆன ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட் ஒரு வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம், மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனா இருக்கலாம். பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸ். ரைட். சோ இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்தாச்சு இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் லைக் பைத்தான், டேட்டா இன்ஜினியரிங், ஜென்ஏஐ அண்ட் SQL, டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட், கிளவுட், இன்டர்வியூ கொஸ்டின் பிரிப்பரேஷன், இன்னும் கெரியர் கைடன்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸை நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே என் சேனல்ல இருக்கு, போய் பாரு. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ், அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நிறைய குட்டி குட்டி புக்ஸ் எழுதுவேன். அந்த புக்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. அண்ட் என்னோட லிங்க்டின் பேஜோட URL-ம் இருக்கு, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.